நம்ம உடம்ப தாங்கி நிற்கக்கூடிய பாதங்கள். உடம்பு நம்ம எந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோமோ, ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோமோ, அதே மாதிரி நம்மளுடைய ஃபுட்ஸையும் நம்ம ரொம்பவே கவனத்தில் வச்சு ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரணும். நார்மலாக நிறைய நேரம் நடக்கிறவங்க, நிறைய நேரம் நிற்கிறவங்களுக்கு ஃபுட் பெயின் இருக்கும். இந்த ஃபுட் பெயினை எப்படி குறைக்கிறது அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபுட்டை நீங்கள் மசாஜ் பண்ணாலே உங்களுக்கு ஃபுல் ரிலாக்ஸேஷன் கிடைச்சிரும். இது ரெண்டையும் எப்படி பண்ணுறது, எதை வச்சு பண்ணுறதுன்னு தான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அதில் இருக்கக்கூடியது பெப்பர்மின்ட் ஆயில். பெப்பர்மின்ட் ஆயில் எப்போவுமே உங்களை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருக்கக்கூடியது. அதனால் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வார்ம் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுட்டில் அப்படியே தடவி அதை மசாஜ் மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுடைய பெயின் அப்படியே ரிலீவ் ஆகும். அடுத்தது ஐஸ் மேலே உங்களுடைய பாதத்தை வைக்கிறனாலையோ இல்லை ஐஸ் க்யூப்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல காலில் வலிக்குதோ அந்த இடத்துல ரப் பண்ணுறது மூலமாகவோ உங்களுடைய பெயினை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்க முடியும். அடுத்தது எசென்ஷியல் ஆயில், லாவெண்டர் ஆயில் இல்லைனா எசென்ஷியல் லெமன் ஆயில், இந்த மாதிரி எடுத்து அதை உங்களுடைய ஃபுட்டில் விட்டு மசாஜ் பண்ணிங்கன்னா பெயின் குறையிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாடியிலேயே ஒரு மசாஜ் கிடைச்ச மாதிரி ஆகிடும். அண்ட் மறக்காமல் அடிக்கடி உங்கள் பாதங்களை பெடிக்யூர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் அப்படியும் இல்லைன்னா உங்களோட பாதங்களை வார்ம் இல்லை கோல்ட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சமாக சால்ட் போட்டு கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணி டெய்லி வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட பாதங்கள் க்ளீனாக ஆகிறதோடு இல்லாமல் ஷைனாகவும் அழகாகவும் மாறும். அண்ட் உங்களோட பெயின் ஏதாவது இருந்ததுன்னா பறந்து போயிடும்.